இதுலயா கேக்குறது கவர்ல தானே வேணும். ஏய் சாமி வேலண்டைன்ஸ் டேக்கு பொன்னாடிக்கு ரோஸ் வாங்க. பிரியா பூலாம் வாங்கிட்டேன். உங்க வீட்டுக்கார பேர் நான் கவர்ல வாங்கி கொடுப்பேன். அதெல்லாம் பண்ணுவீங்க லட்சக்கணக்கில் கூட நான் வாங்குவேன் வைஃபுக்காக. பாடிபுரியில ஈய வேண்டியதான உன் காசு எடுத்து ஒரு 150 ஈய முடியல. அது சாப்பிடுறது சாப்பிட்டா காயில வெளியே வந்துடும். நீ வாங்கி கொடுத்த ஷானியா, நீ தானே வீட்டுக்காரங்க. ஷானியா நீ வாங்கி கொடுத்த. சாப்பிடுற பொருள் காயில வெளியே வந்துடும். இது லவ் மெமரிஸ். சும்மா போயிட்டு தான் பழகிடுவோம். Bye. பேங்க்ல இருந்து நல்லா பிக் பண்ணி அடிக்கிறேன் இது அனாடி. பேங்க்ல தெரியாது. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஃப்ளவர் வாங்க வந்திருக்கோம். ஃப்ளவர் வாங்கிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஷாப். ஹாப்பி வேலண்டைன் அதெல்லாம் அட்வான்ஸ். நமக்கு ஆல்வேஸ் வேலண்டைன்ஸ். அப்படியே லைவாவே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. பூக்கு காசு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நாங்கள் வந்து வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் சார், இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு? நாங்கள் அடிப்போம், உங்கள் வீட்டுக்கார அடிப்பானா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மச்சான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நாங்க நின்று வாங்கிக்குவோம். என்ன ஒரு சர்ப்ரைஸ் ஆந்த வேலையே. நாங்களே எடுத்துப்போம். தேங்க்யூ, லவ் யூ. அன்எக்ஸ்பெக்டட் பாத்தீங்களா? ஒன்னு கொடுத்தாதான் ஒன்னு கிடைக்கும். எஸ்கேப் ஆயிட்டான். மொத்த காலி சொல்லாத சித்தப்பா கிட்ட சொல்லாத, சித்தப்பா கிட்ட சொல்லாத. அது என்ன செக்ஷன்? நீ பெருசு கொடுத்தாதான் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்றேன், சின்னதை வாங்கி வச்சேன். நீ பரவாயில்ல சொல்லிக்கோ. அதான் சொல்லி வாங்க போனாங்க, எனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ. நீங்களும் உங்க மனைவிக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்தா தயவு செஞ்சு வேலண்டைன்ஸ் அதுவுமா ஒரு கிஃப்ட் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. காதல் என்ற சொல்லி நானும் சொல்லுறேன். காதலர் தினம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தாங்க நல்லா சூப்பரா கொண்டாடுவோம். இந்தியன்ஸ் இந்த லவ் நல்லா செலிப்ரேட் பண்றது இந்த இந்தியன்ஸ் தான். ஸோ அதனால காதலை வாழ வைங்க, காதலுக்காக வாழுங்க, காதலிச்ச பொண்ணு கூட வாழுங்க. சிங்கிள்ஸ்லாம் சீக்கிரம் மிங்கிள்ஸ் ஆகுங்க. சண்டை சர்ச்சைகள்லாம் வரும் போகும். வாழ்க்கைன்னா 4 அடி விழதான் செய்யும்.
அதெல்லாம் தாண்டி போறதுதான் காதல். நீங்க தானே காதலை பத்தி சொல்ல போறீங்களா ஷாலினி? இல்ல, no கருத்து. நோ கருத்து. நாளைக்கு என் பொண்ணே நாளைக்கு இது எக்ஸாம்பிளா எடுத்துட்டு சொல்லிச்சுன்னா இட்ஸ் a good idea. அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா எப்பயுமே ப்ரிகாஷனா நம்ம இதுவாதான் இருக்கும். ஓகே, சில இடம் வந்துடுச்சு, வண்டி ஓட்ட முடியாது. காய்ஸே, இந்த வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டியிலேயே நடக்குது. வண்டியிலேயே நான் ரோஸ் கொடுக்க, வண்டியிலே அவங்க திரும்பி சாக்லேட் கொடுக்க, ஒரு மறக்க முடியாத வேலண்டைன்ஸ் டேவாக மாறிடுச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இதை நாங்கள் யூடியூப்பில் போட போகிறோம். நீங்களும் உங்கள் காதல் எப்படி நடந்ததுன்ட்டு முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுங்க. சில காதல்லாம் பயங்கரமாக நடக்கும். சாமி கலர் ஐடென்டி நான் இல்லை, நல்லா ஷைனிங்காக பல்ல நல்ல வேலை. நான் எங்கே என் பொண்டாட்டோட டாமினேட் ஆகிடுவேன்னு நினச்சேன். அவளோட நான் அவளுக்கு ஈக்குவலாக இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான், அதனால ஈக்குவலாக இருக்கேன். அது வரைக்கும் அது போதும். எல்லாத்துலையும் ஒன்று மிஸ் பண்ண பார்த்தீங்களா என் பொண்ணு? அதுதே இந்த சைடு பார்த்து சொல்லும், அந்த சைடு பார்த்து சொல்லும், அந்த சைடு. அந்த ஹாய் சொல். ஹாய், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆமா, நான் வந்து யோசிச்சு பேசுறேன்னா இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு என் பொண்ணு நாளைக்கு டாடா நீ இந்த மாதிரிலாம் பண்ணியே டாடா மம்மி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணியே மம்மின்ட்டு எதனா வந்து பண்ணிச்சுன்னா அப்ப அந்த மூஞ்சி எத்தனை போய் எங்க வச்சுக்கிறது? அதனாலதான் சோ இல்ல அசப்ட் பண்ணலாம்னா அதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அமையணும். அதுக்கிட்டு என் பொண்ணு வந்து ஒரு பொறுக்கி, ஒரு திருடன், ஒரு ரவுடி, தெரிந்தும் அவனை வந்து நேசிப்பது நல்லதில்லை அல்லவா? நான் காதலுக்கு கண்ணு இல்லை, என்ன நடக்கும் சொல்ல முடியாது. நாளைக்கு என் பெண்ணும் ஒரு திருடியோ அதிர்ச்சி. ஷாலினி வளர்ப்பு நல்ல வளர்ப்பாதான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அதித்திய புரியுது. மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அதனால ஒரு குழந்தை வந்து நல்லா இருக்குதா இல்ல இறந்தது கெட்டதா போதான்றத வந்து அவங்க அம்மாவோட வளர்ப்புல தான் இருக்கு. திடீர்னு சில பேர் கேள்வி எப்படி அம்மா இல்லைன்னா என்ன அப்படின்னு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அம்மா, ரெண்டாவது அம்மா வந்து அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா நாம தான் அப்பா அம்மாவா இருந்து அந்த குழந்தைய வளர்க்கணும். கரெக்டா? நான் சொன்னதுன்னா கேட்டுச்சுன்னா புரிஞ்சுக்குங்க. இந்த டிராஃபிக்ல கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எஸ், மைக் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ வந்து அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ. எஸ், கடைசியாக ஒரு தடவை சொல்லுவேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பாய் பாய் சொல்லு. பாய்.